என் பேர் பவானி, கடலூர் மாவட்டத்திலிருந்து வரேன். நான் தமிழ்நாட்டு தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலமா வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமா காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சிருக்கேன். இந்த காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சது மூலமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல லோன் எடுத்து ஒரு 3 ஷாப் கிட்டத்தட்ட ஓபன் பண்ணிருக்கேன். எனக்கு கீழே ஒரு 8 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுமே இல்லத்தரசிகள் தான். அவங்களுக்குமே இந்த ஸ்கீம் மூலமா ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் கொடுத்து மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. இதே சீசன் டைம்ல அது அப்படியே டபுளா மாறும். இப்ப நான் படிச்சது என்னமோ 12th தான். இந்த படிப்புக்கு வெளியே போனீங்கன்னா பாத்தீங்கன்னா 12,000 இருந்து 15,000 தான் வருமானம் கிடைக்கும். ஆனா தமிழ்நாடு கொடுத்த அந்த ஸ்கீம் திட்டத்தின் மூலமா என்னுடைய வருமானம் அதிகமானது மூலமா என் குடும்பத்தை பார்த்துக்கவும், ஒரு கடனை அடைக்கவும், என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் பெரிய உதவியா இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணமா இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வணக்கம், என் பேர் தன்ஷிகா, நான் திருநங்கை. இந்த மகளிர் உரிமை தொகையில நானும் செலக்ட் ஆயிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சி தொடங்கும் போது மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயே விண்ணப்பிச்சிருந்தேன். அப்போ என்னுடைய படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது தடவை இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல திருப்பி நான் விண்ணப்பிச்சிருந்தேன். இப்போ இந்த வாட்டி நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். இந்த உரிமை தொகை எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி என்னுடைய திருநங்கை மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த அரசு அதுக்குள்ள திருநங்கைகளையும் இன்க்ளூட் பண்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் எங்க திருநங்கை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடும் அளிச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இந்த மகளிர் உரிமை தொகைக்கான இது எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக அரசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என் பேர் கட்டித்தங்கம். நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சியில இருந்து வர்றேன். நான் ஒரு தொழில் முனைவர் இதுக்கு தான் வர்றேன். எங்க கடையில ஒரு பகுதியில் ஒரு சிறிய மளிகை கடை வச்சிருக்கோம். மளிகை கடை வச்சிருந்ததுனால எங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு. 2009 நான் அந்த குழு ஆரம்பிக்கும் போது அந்த கடன் தொகை பேங்க் மூலமா வாங்கி திருப்பி செலுத்திட்டேன். என்னுடைய சுய உதவி குழு என்னுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. வணக்கம் சார், நாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வட்டம் தாப்பேட்டை ஒன்றியம் மங்களம் கிராமத்திலிருந்து வரோம். அண்ணா நகர் குக்கிராமத்திலிருந்து வரோம். நான் ஆடு மாடு கோழி எல்லாம் தொழில் முனைவோரா இங்க வந்திருக்கேன். நம்ம தமிழக அரசு மூலியமா எனக்கு கிடைச்ச கடன் உதவி மூலம் ஆடு மாடு பண்ணைகள் அமைச்சிருக்கேங்க சார். அதனால இங்க வந்திருக்கேன் சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம். நான் உணவகம் வச்சிருக்கேன். மகளிர் திட்டம் எனக்கு கடை கொடுத்திருக்காங்க. அரசு கடை. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சாப்பாடு கொடுக்கறோம். நல்ல உயர்வா நம்மளுக்கு லோன் கொடுத்து வங்கி கடன் கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுல பெண்கள் இருக்கோன்னு கேட்டா அந்த அரசும் அமைச்சரும் தான். என் பேர் எஸ் மரகதம். என்மனகொண்டான் பஞ்சாயத்து, ராமநாதபுரம் மாவட்டம். வணக்கம், என் பேர் ஷேக் மஹாபி. நான் மகளிர் உரிமை தொகைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். எனக்கு இன்னைக்கு காலையில 1000 ரூபாய் தொகை கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இது பெண்களுக்கு ஒரு உதவி தொகைங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்க மாதிரி நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஐயா எங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அதுவும் ஐயா கையாலேயே நாங்க வாங்கறது ஒரு சந்தோஷமான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். ஹாப்பியா இருக்கு சார். எங்களுக்கு இங்க கூப்பிட்டு எங்களுக்கு நல்லா கவனிச்சிருக்காங்க. நாங்க ஐயா கையில வாங்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுவும் இன்னும் ஹாப்பியா இருக்கு சார். இங்க நடுத்தர மக்களுக்கு ஒரு 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏதாச்சும் ஒரு செலவு பசங்களுக்கும் பால் செலவு எல்லாமே எங்க எடுக்க முடியும் இதுல. அது ஐயா எங்களுக்காக அந்த யோசனை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதுவும் இல்லாம நான் ஸ்பெஷலா சொல்லணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே எனக்கு கிரெடிட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் வரல, செகண்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றச்சே எனக்கு பண்ணதுமே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். எனக்கு நன்றி. தமிழக அரசுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.